எல்லாமே செல்லு மிஸ் ஆயிடுச்சு, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுண்ணே. தளபதி பார்த்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கண்ணா. பச்சை குழந்தைய தூக்கிட்டு வர முடியல. இது மாதிரி கேவலத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டு பார்க்க முடியாம போயிட்டு இருக்கோம். நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு, நான் கொஞ்சம் நகுந்தேனா தளபதி தானே உயிரே, தளபதி தானே ஓட்டு போடுவேன். தளபதிக்காக எங்கேருந்தே வந்திருக்கேன். அப்போ நான் பார்க்க தளபதி பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் என் வாழ்நாள் எல்லாமே செல்லு மிஸ் ஆயிடுச்சு, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுண்ணே. தளபதி பார்த்துட்டு நான் எனக்கு சந்தோஷமா இருக்கேண்ணா. என் ஓட்டு என் வீட்டில் ஓட்டு தளபதிக்கு மட்டும்தான், தளபதிக்கு மட்டும்தான் என் ஓட்டு. நாங்கள் பெங்களூர்லேருந்தே வந்திருக்கோம் விஜயை பார்க்குறதுக்கு. எங்கள் ஓட்டு டிவிகேக்காக தான். எங்கள் மொத்த குடும்பமும் தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம எல்லா ஓட்டும் டிவிகேக்கு தான். தளபதி ஜெயிக்கணும், தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பார். இன்னைக்கு வந்து தளபதி பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. எல்லாரும் மறக்காம டிவிகேக்கு ஓட் பண்ணுங்க, டிவிகேக்கு மட்டும் ஓட் பண்ணுங்க. நம்ம திருப்பூர் தொகுதி எந்த கட்சி இல்ல, நம்ம டிவிகே மட்டும்தான். இது தளபதி கோட்டை, இது யாரு கோட்டை? தளபதி கோட்டை. நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர், தமிழ்நாடு தளபதி நாடு என்னைக்குமே. ஜி விஜய் தான் ஜெயிப்பாரு. வாழ்க வளமுடன். ப்ரோ, இந்த தடவை ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா டிவிகேக்கு எல்லாரும் ஓட்டு போடணும். அப்பதான் ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? இந்த ரெண்டு பேரையும் வந்து மாற்றி மாற்றி ஆண்டுட்டாங்க. டிவிகே வரணும், விஜய் தான் முதலமைச்சராக வரணும் 2026. ஓகேங்களா? சிஎம் வந்து தளபதி விஜய் தான் வரணும். அப்படின்னா டிவிகேக்கு எல்லா பேரும் ஓட்டு போறீங்க. 2026ல டிவிகே விஜய் தான் வர போறாரு. கட்சியில ஒரு மாற்றம் வரணும். விஜய் தான், என் பையன் தான் வரணும். விஜய் அண்ணா வரணும், புது மாற்றம் தெரியணும், எல்லாத்துக்குமே தெரியணும். ஓட்டு போடுங்க. 2026 சிஎம்னா டிவிக்கே நம்ம விஜய் தான். அண்ணனுக்கு வாழ்க. விசில் சின்னத்தை பார்த்து எங்க விஜய் மாமா தான் 2026 முதலமைச்சர். டிவிக்கே பயனுகடா கொடூரமா. ஐயோ 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 மழை காணோம். ஐயோ 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 மழை காணோம், ஆட்ட காணோம், மணலை காணோம். ஐயோ மழை காணோம். தளபதி வா, தளபதி மாற்றம் மாற்றம் வரலாறு. டிவிகே தானே, எங்கேயுமே டிவிகே தானே. டிவிகே தானே, டிவிகே மட்டும் தானே. டிவிகே தானே ஜெயிக்கு. இந்த திருப்பூர் டிவிகே தான். டிவிகே நிச்சயம். ஒன்னும் பயப்படாதீங்க, டிவிகே இருக்குது. விசில் சின்னத்துக்கு போட்டுருங்க. பாய். கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ண போறோம். விசில் சின்னத்தை பார்த்து நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு, நான் கொஞ்சம் நகுந்தேனா அண்ணா. 77ல எம்ஜிஆர், 2026ல எங்க சின்ன எம்ஜிஆர். டிவிக்கே தானா வெல்லும். தைரியமா கான்பிடென்ட்டா இருனா. திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. மக்களை நம்பி நீங்க இருங்க, உங்களை நம்பி மக்கள் இருக்காங்க. கண்டிப்பா ஜெயிப்போம். 2026 நம்பலாம்.
மாசு. நான் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செய்யிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 3-4 எலெக்ஷனை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் புதுமையாக இருக்குது. இந்த எலெக்ஷன் உண்மையிலுமே தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே, தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு தலைவனுக்கு மக்கள் பூ போட்டு தான் பார்த்துருக்காங்க. மக்களுக்கு பூ போட்ட ஒரே தளபதி இளைய தளபதி தான். இது வெல்லும் 2026 சீஃப் மினிஸ்டர் இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். திருப்பூரில் சலூன் கடை வச்சுருக்கேன். ரொம்ப வருஷமாக இந்த 2 டைம் ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் 2 டைம் ஓட்டும் 2 ஆட்சியும் நான் பார்த்துட்டேன். 2 ஆட்சியுமே முதல் பண்ண ஆட்சி ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஆட்சி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இந்த 2 ஆட்சியுமே வருஷ கணக்கில் மாற்றி 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 மக்கள் போட்டு 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 போர் அடித்து போச்சு. முனியாச்சும் ஒரு புதிய ஆட்சி வராதா, ஒரு புது கட்சி யாராச்சும் தொடங்க மாட்டாங்களான்னு பார்த்தோம். தேமுதிக தலைவர்னு விஜயகாந்த் அவர் ஆரம்பித்தார். அவர் நல்ல முறையாக பண்ணிட்டு போயிட்டுக்க கூட இருக்கிற ஆளுக்கு சரியில்லாதனால அது கரெக்டாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததாச்சும் ஒரு தலைவன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது எங்கள் தளபதி வந்தாரு, ஜனநாயகன் வந்திருக்காரு. அவரை தவிர உனி வேற யாருமே இருக்கலன்னு முடிவு பண்ணிட்டான் அந்த கடவுள். எங்கள் தலைவர் தான் உனி, எப்பவுமே அவருக்கு தான். நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட ஓட்டு அவருக்கு தான். டிவிகே ஃபேன்லாம் எல்லாத்துக்கும் நன்றி. ஆனால் என்னன்னா ஒருத்தவங்க பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. விஜய் முகத்தை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு என்னன்னா பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக பிரிச்சுருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. முக்கால்வாசி பேர் பார்க்கவே இல்லை விஜயை. தூரமாக இருந்தாலும் தெரியும். ஏன்னா பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஒன்று மேலே ஒன்று ஏறுறாங்க, மூச்சே விட முடியல. புரியுதுங்களா? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கூட பார்க்க முடியல. ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸே இல்லை. போலீஸ் கூட கொஞ்சம் கெப்பாசிட்டி கூட கம்மி தான் நினைக்கிறேன். அவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு போலீஸை கூட நான் கண்ணில் பார்க்கல. அப்படியே மூச்சு விட முடியல. புரியுதுங்களா? இன்னும் அடுத்த ஆமாம் ப்ரோ, ஒன்று மேலே ஒன்று ஏறுறாங்க. அப்படியே மூச்சு விட முடியாமல் பச்சை குழந்தைய தூக்கிட்டு வர முடியல. வந்ததே குழந்தைக்கு தான். புரியுதுங்களா? நாங்களாம் ஏடிஎம்க்கு போட்டவங்க. விஜயை பிடிக்கிங்க ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். என்னன்னா அந்த பசங்க ஓட்டு இல்லாத பசங்களே அப்படியே ஏறி போனால் என்ன ஆக முடியும்? மூச்சை விட முடியல. தயவு செய்து அடுத்த தடவை விஜய்க்கு மீட்டிங் நடந்தா கேர்லெஸ் விடாதீங்க. எல்லாம் தனித்தனியாக பிரித்து போட்டு குழந்தைக்கு தனியாக, பசங்களுக்கு தனியாக, அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா மீட்டிங்கே வேண்டாம். ஓட்டு கண்டிப்பாக போடுவோம் விஜய்க்கு. மீட்டிங்கே வேண்டாம். ஓகேவா? டிவியில் பேட்டி கொடுத்துட்டு போனாலே போதும் விஜய், நாங்கள் ஓட்டு போடுவோம். இது மாதிரி கேவலத்துக்கு ஒரு மீட்டிங் போட்டு பார்க்க முடியாமையும் போயிட்டுருக்கோம். புரியுதுங்களா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. 4 மணி நேரம் நிற்கிறோம் ப்ரோ. 4 மணி நேரம் பிள்ளைய தூக்கிட்டு 4 மணி நேரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லோரும் நிற்கிறோம். ஆனால் பார்க்க முடியல. யாராவது பார்த்தீங்களா ப்ரோ? சரி. ஆமாங்க, கண்டிப்பாக வெற்றி கூட்டங்க தான் வரும். இதில் எல்லாருமே ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லாருமே வந்து மாற்றத்தை விரும்பி தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. மற்ற கட்சி மாரி ஓட்டு காசு கொடுத்தோ இல்லை அவங்க கூப்பிட்டோ இல்லை, அவங்களே எல்லாம் தன்னிச்சையாக வராங்க. தானாக சேர்ந்த கூட்டம். இது வந்து வரலாற்றிலேயே எழுதி வச்சுக்கோங்க. சொல்கிறாங்க, மற்ற கேலி பண்ணுறாங்க, சின்ன பசங்க அது இதுன்னு. எல்லாருமே ஒரு மாற்றுறதுக்கான தான், இதுக்காக தான் இப்போ எல்லாமே வராங்க. கண்டிப்பாக 2025 மாற்றம் கண்டிப்பாக வரும். மே 4ஆம் தேதி 11 மணிக்கு பாருங்கள். சரியா? எல்லா தொகுதியிலுமே எல்லாம் முன்னணியாக தான் வரும். டிவிக்கே தான் முன்னணியாக வரும் சொல்கிறாங்க எல்லாம். நான் எங்களுடைய அனுபவத்தில் கண்டிப்பாக, என்னுடைய வயசு இப்போ 48, கண்டிப்பாக நீங்கள் மே 4ஆம் தேதி 10 மணிக்கு மேலே பாருங்கள். எல்லா தொகுதியிலையுமே ரீடிங்கில் தான் டிவிக்கே இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து சும்மா 2 கட்சிக்காரங்களும் சும்மா கூட்டணி வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு அவங்க சுயநலத்துக்கு வாசம் வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தனிச்சு நிற்கிறதுனால பெரும்பாலும் ஓட்டு இவருக்கு தான் அதிகம். மற்ற கட்சியெல்லாம் டெபாசிட்டோட வாங்காது. இந்த வரலாறு மாறும். ஒரு ஜனநாயகமான கடமை என்ன? ஒரு ஜனநாயக கடமை என்ன? ஒரு குடிமன கடமை என்ன? ஓட்டு போடுறதா ஒரு குடிமன கடமை. ஓகேவா? ஓட்டு போடு. தெளிவாக நல்லவனுக்கு, தெரிஞ்சவனுக்கு, புரிஞ்சவனுக்கு, அறிஞ்சவனுக்கு ஓட்டு போடு. தேவையில்லாமல் 50 வருஷம் ஆனாங்கல்ல, உனக்கு என்ன பண்ணாங்க? எங்கள் அப்பா டிஎம்கே, எங்கள் அம்மா ஏடிஎம்கே, எல்லா ஓட்டுக்கு போட்டோம். என்ன பண்ணாங்க எனக்கு? ஒரு மாற்றம். எனக்கு நானும் ஓட்டு போட்டேன். 34 வயசு ஆகி போச்சு. 5 வருஷம் டிஎம்கே போட்டேன். நான் போட்டு எனக்கு என்ன கொடுத்தாங்க? வீட்டு லோன் கொடுத்தாங்களா, இல்லை வீட்டுக்கு எதாவது கொடுத்தாங்களா? எதுவும் கொடுக்க மாட்டாங்க. புதா பிள்ளையா? மாற்றம் வேணும். எனக்கு தேவையில்ல, என் பிள்ளைக்கு தேவை. புதா பிள்ளையா? எனக்கு தேவையில்ல, என் பிள்ளைக்கு தேவை. என் பிள்ளைக்கு தேவைன்னா நான் மாற்றம் வேணும்னு கேட்குறேன். ஓகேவா? இதான் கேட்டு மாற்றி போடுங்க. விசடிப்போம், ஜெயிக்கும்.
இன்னைக்கு திருப்பூருக்கு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களோட இளைஞர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் டிவிகேக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு மெயினாக கிடைக்கும். சூரியனை மறைய விடுறோம், விசில ஒழிக்க விடுறோம். திமுக ஒரு தீய சக்தி. மோதி எவ்வளவுதான் நீ மோதி பார்த்தாலும் எங்க சரித்திரத்தை அழிக்க முடியாது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்கண்ணா. மக்கள் அவ்வளோ மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப திருப்பூர் எப்படி இருக்கு? திருப்பூர் திருவிழா மாதிரி இருக்கு. திருப்பூரே இன்னைக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. பிரம்மாண்டமாக மக்கள் எல்லாரும் வரவேற்கிறாங்க தளபதியை. 2026 நம்ம தான் கண்டிப்பாக மாற்றம் உருவாகும். நம்புங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம தளபதிக்கு, விசில் சின்னத்துக்கு. மறக்காமல் நீங்கள் ஓட்டு போட்டுருங்க தளபதிக்கு. ஓகேங்க. இன்று பெருமநல்லூரில் தலைவர் விஜய் அவர்கள் கூட்டம் நடைபெற்றது. சிறப்பாக இருந்தது, நல்லதுதான். ஆனால் தொண்டர்கள் இன்னுமே அவங்க வந்து என்ன சொல்கிறது, அதாவது தவறான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. இப்படி போட்டு நாம் ஒரு விதி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை போட்டு உடச்சி மேலே ஏறி, இதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயமா இருக்குதா இல்லைங்களா? நீங்களே இதை பார்த்து சொல்லுங்கள். இன்னும் எலெக்ஷன், அதாவது அரசியல் இன்னும் நிறையா இருக்குது. அரசியல் அப்பாற்பட்டு நாம் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் மக்கள் தங்களோட சுய சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் இப்போ டிஎம்கே சரியில்லைன்னு மறுபடியும் நீங்கள் அதிமுக ஓட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க. நடக்கிறது அதிமுகவோட ஆட்சியாக இருக்காது, பிஜேபியோட ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும். எல்லா திட்டங்களும் உள்ளே வரும். ஒரு திட்டம் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை வளர்த்து அளிக்கிறதுக்கான எல்லா திட்டமும் உள்ளே வரும். திட்டங்களை பார்த்து சரிப்படுத்தி கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் மட்டும் நினைக்காதீங்க. காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து ஓட்டு போடுங்க. தளபதிக்கு ஓட்டு போடுங்க. விசிலுக்கு ஓட்டு போடுங்க.